நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தோள்பட்டை வலி வரக்கூடாது, கழுத்து தசைகள் இறுக்கம் இருக்கக்கூடாது. அதற்குரிய எளிமையான யோக பயிற்சிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க உள்ளோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க உள்ளது தோள்பட்டை வலி. நிறைய பேருக்கு ஏற்படும், வலது பக்கம் இடது பக்கம், சிலருக்கு ரெண்டு பக்கத்துலையுமே தோள்பட்டை வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வலி வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன? பொதுவாக நம்ம உடம்புல தசவாய்க்களும் நன்றாக இயங்கணும். அந்த வாய்க்கள் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாற்றங்கள். அடுத்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட்டு கொடுத்து நடக்க மாட்டோம். ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம லைட்டாக கீழே பெண்ட் பண்ணி தான் இருப்போம். அதை நம்ம மாற்றிக்கிடணும். நாற்காலியில் அமர்ந்தாலும் நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக தோள்பட்டை வலி, அந்த தோள் தசை இறுக்கம் முதலில் வராமல் நம்ம சிறப்பாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, ஒரு நாற்காலில் முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு உள்ள மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே, மோதிர விரல் நடுவரலை டச் பண்ணுற மாதிரி மையத்தில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். தோள்பட்டை பகுதி வலது பக்கம் இடது பக்க பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. 3 விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரலை டச் பண்ண வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக அப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக வலது பக்கம் இடது பக்கம் ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் தோள்பட்டை பகுதிக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையை இந்த மாதிரி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கையை தலைக்கு மேலே கொண்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை கொண்டு வந்துருங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா தலைக்கு மேலே கொண்டாங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை பண்ணிக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
வலது பக்க இடது பக்க தோள்பட்டை பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை வலது பக்க தோள்பட்டை பகுதி, இடது பக்க தோள்பட்டை பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. ஒரே இடத்தில் ஐடி பீப்புள், கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு நாற்காலியில் அமர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் வலது பக்கம் இடது பக்கத்தில் பெயின் ஏற்படும். நீங்கள் எல்லோருமே அலுவலகத்தில் இருந்தே இந்த பயிற்சியை அலுவலகம் முடிஞ்ச உடனே ஒரு 2 to 3 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.